அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏகேவன் அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொரு மறுமை நாளுக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்து கொள்ளட்டும். இன்னும் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்வவற்றை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவன். அன்றியும் அல்லாஹுவை மறந்து விட்டவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏனெனில் அவர்கள் தங்களையே மறக்கும்படி அல்லாஹ் செய்துவிட்டான். அத்தகையோர்தாம் பாசிக்குகள் பெரும் பாவிகளாவார்கள். நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள். சொர்க்கவாசிகளே பெரும் பாக்கியம் உடையோர். நபியே, நாம் ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கியோமானால் அல்லாஹுவின் பயத்தால் அது நடுங்கி பிளந்து போவதாக கண்டிருப்பீர். மேலும் மனிதர்கள் சிந்திக்கும் பொருட்டு இத்தகைய உதாரணங்களை நாம் அவர்களுக்கு விளக்குகிறோம். அவனே அல்லாஹ், வணக்கத்திற்குரியவன். அவனை தவிர வேறு நாயன் இல்லை. மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிபவன் அவனே. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அவனே அல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன். அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவனே பேரரசன், மிக பரிசுத்தமானவன், சாந்தி அளிப்பவன், தஞ்சம் அளிப்பவன், பாதுகாப்பவன், யாவரையும் மிகைப்பவன், அடக்கி ஆள்பவன், பெருமைக்குரியவன். அவர்கள் இணைப்பவற்றையெல்லாம் விட்டு அல்லாஹ் மிக தூய்மையானவன். அவன்தான் அல்லாஹ், படைப்பவன், ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன், உருவமளிப்பவன். அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையாவும் அவனையே தஸ்பீஹ் செய்து துதி செய்கின்றன. அவனே யாவரையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன்.